இந்த ஆதியோகி சிலைக்கு முன்னாடி வந்து வரக்கூடிய மக்களுக்கு வந்து யோகா தியானம் இதை பயிற்றுவிக்கக்கூடிய ஒரு ஐடியா உங்களுக்கு இருக்கு. கட்டாயமா இது இங்கே மட்டும் இல்லை, இந்த ஒரு இமேஜ் இது ஒரு ஜொமெட்ரிக்கலாக ஒரு பெர்ஃபெக்ட் இமேஜ். அது இது நீங்கள் ஒரு நிமிடம் நீங்கள் கண் திறந்து அப்படியே பார்த்தீங்கன்னா உங்கள் மனத்தில் பதிச்சிருச்சுன்னா நீங்கள் எங்கே போனாலும் சரி அந்த அந்த ஒரு இமேஜ் அப்படியே இருக்கும். அந்த மாதிரி உருவாக்கப்பட்டிருக்குது. இது டிசைன் பண்ணுறதுக்கே 2.5 வருஷம் ஆயிடுச்சு எனக்கு. ஓகே, இப்போ நீங்கள் இது வந்து ஒரு பர்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க, ஒரு பர்ஃபெக்டான ஒரு உருவம்னு சொல்கிறீங்க, ஜியோமெட்ரிக்கலி. ஓகே, இதனுடைய இன்ஸ்பிரேஷன் உங்களுக்கு என்ன? எதனுடைய உருவகத்தை வந்து ஒரு அடிப்படையாக வச்சு, எதை இன்ஸ்பிரேஷனாக வச்சு இந்த முகத்தை வந்து நீங்கள் உருவாக்குனீங்க? முகம் உருவாக்குறதுக்கு எந்த இன்ஸ்பிரேஷன் அப்படி யாரோ ஒரு முகம் பார்த்து அப்படி வந்துச்சான்னு அப்படி இல்லை. யோகான்னா இவ்வளோ தான். யோகான்னா ஒன்றி எப்போ ஆக முடியும்? எப்போ எந்த விதமான ஒரு ஃப்ரிக்ஷன் இல்லாமல் ஒரு நிலை நமக்குள்ளே வருமோ அப்போ ஒன்றி. இது ஆகணும்னா பொருள் உலகத்தில் 2 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஏதோ 2 பொருள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இது 2 ஜொமெட்ரிக்கலாக பர்ஃபெக்டாக இருந்தால் அப்போது என்ன ஆகும்? ஃப்ரிக்ஷன் இல்லாமல் நடக்கும். ஒரு மெஷினை எடுத்திங்கன்னா சத்தம் இல்லாமல் போதுன்னு என்ன அர்த்தம்? ஃப்ரிக்ஷன் இல்லாமல் இருக்குது. அதில் இந்த மாதிரி பிரதியொரு உருவம் நாம் பார்த்தா அது ஒரு ஜொமெட்ரிக்கலாக பர்ஃபெக்டாக இருந்தால் அது ரொம்ப நல்லபடியாக நடக்குது. ஒரு மெஷின் இருந்தாலும் சரி, உடல் இருந்தாலும் சரி. இப்போ நீங்கள் இப்படி உட்கார்றீங்க, இப்போ ஏதோ கேமரா முன்னாடி உட்காந்துட்டீங்க, நீங்கள் சும்மா ரிலாக்ஸாக சும்மா இப்படி உட்காந்திங்கன்னா நான் உங்கள் பார்த்தேன்னா நீங்கள் எப்படி உட்காரிங்க நான் பார்த்தா நீங்கள் இந்த 10 வருஷத்தில் உங்களுக்கு என்ன பிரச்சனை வரும், 20 வருஷத்தில் என்ன பிரச்சனை வரும், 30 வருஷத்தில் என்ன பிரச்சனை வரும் இப்போவே சொல்லிவிடுவேன் நான். இது அஸ்ட்ராலஜி இல்லை. இது நீங்கள் உடல் எப்படி வச்சுக்கிறீங்க ஜொமெட்ரிக்கலாக இது பார்த்தா இதனால் என்ன பாதிப்பு வருது, என்ன நன்மை வருது நீ இப்போவே சொல்லிட முடியும். நீங்கள் எது செய்ய முடியும், எது செய்ய முடியாதுன்னு சொல்லிட முடியும். அந்த ஒரு ஆற்றல் உங்களுக்கு இருக்குன்னு சொல்கிறீங்களா, பொதுவாக மனிதர்களுக்கே உண்டுன்னு சொல்கிறீங்களா? நீங்கள் எல்லாருக்குள்ளே இருக்குது. அந்த நோக்கத்தில் பார்க்கல யாரும், அவ்வளோதான். ஆனால் யோக கலாச்சாரம்னா இட்ஸ் எசென்ஷியலி ஜொமெட்ரி, நாட் ஓன்லி ஆஃப் த பாடி. வெறும் உடல் பற்றி மட்டும் இல்லை, மனநிலைக்கு ஒரு ஜொமெட்ரி இருக்குது, நம்ம சக்திக்கு ஒரு ஜொமெட்ரி இருக்குது, நம்ம எமோஷன்ஸுக்கு ஒரு ஜொமெட்ரி இருக்குது. இது நாம் நல்லபடியாக கவனித்து புரிஞ்சால் அது எல்லாமே சமநிலையாக வச்சா இது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் உறைவு இல்லாமல் வாழ்க்கை ஸ்மூத்தாக நடக்குது. ஒரு சுமூகமான ஒரு விஷயத்தை, ஒரு எளிமையான ஒரு விஷயத்தை தெரியப்படுத்துறதுக்கான ஒரு இன்ஸ்பிரேஷன், அந்த இன்ஸ்பிரேஷனை வச்சு இந்த சிலையை நீங்கள் உருவாக்கியிருக்கிறதா சொல்கிறீங்க. இப்போ ஆனால் எனக்கு வந்து மட்டும் இல்லை, நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா உங்களுடைய முகத்தை வந்து பார்த்தா இதுவும் 2 வந்து ஈக்குவலாக இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது உங்களுடைய முகமும் ஆதியோகியுடைய முகம் கிட்டத்தட்ட ஒரே அவ்வளோ அழகாக இருந்தால் ரொம்ப நல்லா இருந்திருக்கும். என்ன பண்ணுறது, எனக்கு இப்படி வந்துச்சு முகம் இல்லை.